பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவனை சந்திக்கக்கூடிய நாளை எனக்கும் உங்களுக்கு நல்ல நாளாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக இன்றைய வகுப்பினூடாக, இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் எப்படி கோடிட்டு காட்டியிருக்கிறது. திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் எந்தெந்த விடயங்களில் மனிதர்கள் பலகீனமாக இருப்பார்களோ அந்த விடயங்களை ஊண்டிச் சொல்லுவது குர்ஆனுடைய ஒரு பாணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த விடயங்களை சொல்லாமலே மனிதர்கள் செய்வார்களோ அவைகளை பற்றி குர்ஆன் மேலோட்டமாக சொல்லியிருக்கும். ஆனால் எந்த விடயங்களில் மனிதர்கள் பொடுபோக்குத்தனம் காட்டுவார்களோ, கண்டுகொள்ள மாட்டார்களோ, அப்படிப்பட்ட விடயங்களில் குர்ஆன் மிகவும் ஊண்டி அவைகளை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். உலகத்தில் பிறந்த, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழப்போகின்ற அனைவருமே பெற்றோர்களுக்கு குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் பெற்றோர்களை நாங்கள் எங்களுடைய கண்களால் கண்டிருக்க மாட்டோம். நாங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தை வஃபாத்தாகி இருப்பார். சில கட்டங்களில் எங்களை பெற்றெடுத்து விட்டு தாய் வஃபாத்தாகி விட்டார். தாயும் எங்களை காணவில்லை. அப்படிப்பட்டவர்களும் எம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள். அல்லாஹ் அவர்களைத்தான் எங்களுக்கு பெற்றோராக தந்தான். அவர்கள் எங்களை வளர்க்கவில்லை, ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள், எங்களை சுமந்தவர்கள், எங்களுக்காக கனவு கண்டவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குர்ஆன் கோடிட்டு காட்டியிருக்கிறது. சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய தகப்பனார் வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த தகப்பனாருக்கு, அந்த தந்தைக்கு அவர்களுடைய அன்பு மகனை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் உலகத்தில் கிடைக்கவும் இல்லை. சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தகப்பனாரை உலகத்தில் காணவும் இல்லை. இப்படியாக இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படிப்பட்ட பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள். தகப்பனை கண்ணால் காணவில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அப்படிப்பட்ட பெற்றோர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லி இருக்கிறது? அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் உண்மையிலேயே அதன் மேல் நடைபெறக்கூடிய பாவங்களையும் அட்டகாசங்களையும் பார்க்கும் பொழுது இது வாழுவதற்குரிய இடமா என்று சொல்லியும் ஒரு யோசனை மனிதர்களுக்கு வரத்தான் செய்யும். அன்றொரு நாள் நன்மைகள் மிகைத்திருந்தது, நல்லவைகள் வாழ்ந்து கொண்டிருந்தது. நல்லவைகளுக்கு மாஷா அல்லாஹ் பலராலும் நல்லவைகள் பாராட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல.
பாவங்கள் மிகைத்து விட்டது, அநியாயங்கள் மிகைத்து விட்டது, அட்டகாசங்கள் மிகைத்து விட்டது. அதில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் அவமதிக்கப்படுவது, பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுவது, பெற்றோர்கள் ஓரங்கட்டப்படுவது. இருப்பிடமில்லாமல் ஏன் நான் பார்க்க வேண்டும், அவருக்கு பார்க்கலாம் தானே, நான் மட்டுமா குழந்தை, மற்றவர்களும் இருக்கிறார்கள் தானே என்று சொல்லி பெற்றோர்களை ஒரு கிழமை நீ பாரு, அடுத்த கிழமை நான் பார்க்கிறேன், இன்னும் ஒரு கிழமை அவர் பார்க்கட்டும் என்று சொல்லி பெற்றோர்களை கைமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, துணை புரிவானாக. அதனால தான் குர்ஆன் இங்கே கோடிட்டு காட்டி இருக்கிறது, எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொன்னது போன்று என்னுடைய அறிவுக்கு எட்டியதில் வேறொரு கடமையை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இன்னோரன்ன கடமைகளை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன அளவுக்கு கோடிட்டு காட்டவில்லை வேறு எந்த ஒரு கடமையையும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லுகின்றான், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய ஒரு சமூக பொறுப்பு என்ன தெரியுமா? மதங்களை கடந்து, வேறுபாடுகளை கடந்து, முரண்பாடுகளை களைந்து அனைவருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால் இந்த திருநாட்டை முதியோர் இல்லமற்ற ஒரு நாடு. இந்த நாட்டில் முதியோர் இல்லங்கள் கிடையாது. முதியோர் இல்லமற்ற ஒரு நாடு என்று இந்த நாட்டை எங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும் என்றிருந்தால் இந்த நாட்டில் இன்னும் நலவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். கடந்த காலங்களில் முஸ்லிம் சமூகத்தை பற்றி மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் சமூகம் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட சமூகம் என்றால், அவர்களுக்கென்று முதியோர் இல்லங்கள் இல்லை, பெற்றோர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்க மாட்டார்கள், பெற்றோர்களை மிகவும் கச்சிதமாக பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி எல்லாம் எங்களை பற்றி புகழ்ந்து பாராட்டி சொன்னார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட இடங்களை பராமரிக்க வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும். அவைகளும் எங்களுடைய சமூகத்துக்கு தேவையாகிவிட்டது. இல்லாவிட்டால் பெற்றோர்கள், முதியவர்கள் அல்லோல கல்லோலப்படுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அப்படிப்பட்ட நிறுவனங்களும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்பதை வருத்தத்துடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட நிறுவனங்களை தொண்டர் நிறுவனங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆனாலும் பெற்றோர்களை கொண்டு வந்து அதில் ஒப்படைத்து விட்டு, வாப்பா பத்திரமா இருந்து கொள்ளுங்கள், உம்மா ஏதும் இருந்தா கதையுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், வருகிறோம் என்று சொல்லி விட்டுவிட்டு போகக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவது? அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவது? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் விட்டு போவது
முதியோர் இல்லங்களில் விட்டுவிட்டு போவது உங்களுடைய தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு போகவில்லை, உங்களுடைய சுவர்க்கத்தை விட்டுவிட்டு போகிறீர்கள். அல்லாஹுடைய பொருத்தத்தை விட்டுவிட்டு போகிறீர்கள். ரிதர் ரப்பி ஃபி ரிதல் வாலித். உன்னுடைய சுவர்க்கம் உன்னுடைய தாயினுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சுப்ஹானல்லாஹ். எனவே முதியோர் இல்லமற்ற ஒரு நாடு, தேர்தல் காலம், அப்படிப்பட்ட விளிம்பியங்களை பற்றி பேசக்கூடிய சபைகளாக எங்களுடைய சபைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்றிருந்தால் இந்த உலகத்தின் நல்லவைகள் வாழும். குர்ஆன் அதைத்தான் பேசியிருக்கிறார். குர்ஆனை கையில் எடுத்து சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் 23வது திருவசனத்தை எடுத்து படியுங்கள். மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் சொல்லுகின்றேன். குர்ஆனை கையில் எடுத்து அத்தியாயம் 17 திருவசனம் 23, 24 இந்த 2 திருவசனங்களையும் படித்து பாருங்கள். குர்ஆனின் ஊடாக எப்படிப்பட்ட பண்பாட்டை, விளிம்பியங்களை எங்களுக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது, இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் துணை புரிவானாக. அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லுகின்றான், வக்கல்லா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். வணக்கத்துக்குரியவன், வணங்கி வழிபட தகுதியானவன், ஏக நாயனாகிய ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனைத்தான் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டுமென்று இறைவன் தீர்ப்பு செய்து விட்டான். வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லுவதற்கு தகுதியானவன் ஒருவன் மட்டும்தான். அவன்தான் வணங்கப்பட தகுதியானவன். மற்றவர்கள் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள். இஸ்லாமிய கோட்பாட்டில் அடிப்படையான ஒரு கோட்பாடு, படைக்கப்பட்டவர்களுக்கு வணக்கம் செய்வது வணக்கம் அல்ல. படைக்கப்பட்டவர்கள் வணங்கி வழிபடுவது என்பது வணக்கம் அல்ல. அது அடிமைத்தனம். அது ஒரு அடிமைத்தனம். வணக்கத்துக்குரியவன் என்பது படைத்தவன் ஒருவன் மட்டும்தான். அவனைத்தான் நாங்கள் வணங்கி வழிபடுவோம். வணங்கி வழிபடுவோம். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய உயிரை விடவும் நாங்கள் நேசிக்கக்கூடிய அந்த தலைவரை கூட நாங்கள் கடவுள், வணக்கத்துக்குரியவர் என்று சொல்லி யாரும் சொல்லுவது கிடையாது. நாங்கள் அவரை வணங்கி வழிபடவில்லை. அவரை பற்றி சொல்லுகிறார், நான் அல்லாஹுடைய அடிமை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹுடைய அடிமை. தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, அல்லாஹுடைய அடிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னை அப்படித்தான் அறிமுகப்படுத்தினார்கள். வணக்கத்துக்குரியவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும். அவனைத்தான் வணங்கி வழிபடுவோம். ஆசிரியர்களையோ ஆசிரியைகளையோ பெற்றோர்களையோ வணங்க மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை முறையாக கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்களுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு முன்னால் எப்படி உரையாட வேண்டும், இந்த பண்பாட்டை எல்லாம் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வக்கல்லா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். வணங்கி வழிபட தகுதியானவன், வணக்கத்துக்குரியவன் அவன் மட்டும்தான். எனவே அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கி வழிபடக்கூடாது என்று சொல்லி இறைவன் தீர்ப்பு செய்து விட்டான். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா. அடுத்தபடியாக, அல்லாஹுக்கு அடுத்தபடியாக யாரு? உங்களுடைய பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக நடந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். உபகாரம் என்று சொன்னால் ஒரு பொதுப்படையான வார்த்தை, ஒரு வார்த்தை, ஆழமான கருத்துக்களை கொண்ட வார்த்தை. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். வக்கல்லா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய உபகாரியாக நீங்கள் மாறிவிட வேண்டும். சையதுனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
எங்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய அடிமை, இறை தூதர், வேத நூல் கொடுக்கப்பட்டவர், இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டவர், சுப்ஹானல்லாஹ், உலகத்துக்கு நபியாக வந்தார். அல்லாஹ் அவரை வித்தியாசமாக படைத்தான். ஒரு ஆண் துணை இல்லாமல், ஒரு தகப்பனுடைய துணை இல்லாமல் செய்தினா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருத்தரிக்க வைத்து அந்த குழந்தை உலகத்தில் பிறந்தது. அந்த குழந்தை பிறந்து சில நாட்களிலேயே பேச ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தை பேசியது. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹுடைய குமாரன் அல்ல, நான் அல்லாஹுடைய அடிமை. எங்களுடைய குர்ஆன் அப்படித்தான் எங்களுக்கு போதிக்கிறது. படைத்தவன் ஒருவன், வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை கிடையாது, இணை துணை கிடையாது. அவன் ஏகநாயன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து சொன்ன வார்த்தை கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹுடைய அடிமை. அதே சந்தர்ப்பத்தில் என்னுடைய அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான், வபர்ரன் பிவாலிததி, நான் தகப்பன் இல்லாமல் பிறந்து விட்டேன். அல்லாஹுடைய அற்புதத்தில் பிறந்த ஒரு குழந்தை என்று சொல்லி எனக்கு அகங்காரம் கொள்ள முடியாது. என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு உபகாரியாக, தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒருவனாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லியும் அல்லாஹ் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொல்லி பிறந்த உடனேயே சொன்ன வார்த்தைகள் இது. உலகத்தில் எந்த தகமைகள் அடைந்து கொண்டாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த இடம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். தகப்பனுடைய துணை இல்லாமல், ஒரு ஆண் துணை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தை சாதாரண ஒரு குழந்தை அல்ல, ஒரு நபி, ஒரு ரசூல், வேதம் கொடுக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் எப்படி பிறந்திருந்தாலும், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், நான் எப்படிப்பட்டவைகளை சுமக்க இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அடைய இருந்தாலும், வபர்ரன் பிவாலிததி, என்னுடைய தாய்க்கு உபகாரியாகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான். நான் அவளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட வசியத் என்று சொல்லி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோடிட்டு காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கொஞ்சம் படியுங்கள். படிக்கப்பட வேண்டிய காலம். நாலாபுறங்களிலும் முதியோர் இல்லங்கள், சீனியர் சிட்டிசன் ஹவுஸ், முதியவர்கள் தவிர்த்து தங்கி நிற்கக்கூடிய இடங்கள், அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் மனிதனை வாழ விடாத காட்சிகள், சோகக் கதைகள். இப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டுமா என்று யோசனைகளை கூட தூண்டிவிடக்கூடிய செய்திகள். பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வியை கொடுப்பது போன்று விளிம்பியங்கள் நிறைந்த கல்வியையும் கொடுக்க பாருங்கள். தரமான கல்வியை கொடுத்து விட்டோம், தரமாக படித்து விட்டார்கள், கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். ஆனால் விளிம்பியங்கள் நிறைந்த கல்வியை கொடுக்காதின் காரணமாக அவர்கள் எங்களையே ஒதுக்கி வைத்து விட்டார்கள். படிக்கப்பட வேண்டிய ஆழமான பெரிய ஒரு பாடம் இது. தெரிந்து கொண்டே இந்த தவறுகளை செய்யாதீர்கள். பெற்றோர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பாடமாக படித்துக் கொடுக்க வேண்டாம், வாழ்க்கை பாடமாக படித்துக் கொடுங்கள். என்னுடைய பெற்றோருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு புத்தகமாக, ஒரு பயானாக, ஒரு நிகழ்ச்சியாக செய்து முடித்து விடாமல் வாழ்க்கை பாடமாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடைய தாய்க்கு, என்னுடைய தகப்பனுக்கு, அவைகளை வாழ்க்கை பாடமாக குழந்தைகளுக்கு படித்து கொடுப்பதனூடாகத்தான் அவைகள் அவர்களுக்கு பாடமாக வாழ்க்கையில் பதியும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கட்டளைகள் பிறப்பிக்கின்றான். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வபில் வாலிதைனி இஹ்சானா என்று பொதுப்படையாக சொல்லிவிட்டான். பெற்றோர்களுடன் உபகாரியாக நடந்து கொள்ளுங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகின்றான். அவர்கள் இளம் வயதில் இருக்கும் பொழுது
நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கும் பொழுது, அவர்கள் மாஷா அல்லாஹ் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் நல்ல ஸ்மார்ட்டாக சமூக செல்வாக்குடன் வாழும் பொழுது பெற்றோர்களுடன் உறவு கொண்டாடக்கூடிய குழந்தைகள் மாஷா அல்லாஹ் எம்மாத்திரமோ பேர் இருப்பார்கள். ஒரு வாப்பா சமூகத்தில் நல்ல ஒரு பேர் போனவராக இருந்தால், சமூகத்தில் செல்வாக்குடையவராக இருந்தால், நல்ல ஒரு கண்ணியமானாக இருந்தால், அவருடன் சேர்ந்து பிள்ளைகளும் இது எங்கட வாப்பா என்று சொல்லி அறிமுகப்படுத்தி அதனூடால் கிடைக்கக்கூடிய லாபங்களை அடைந்து கொள்வது, அது குர்ஆன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எது நடக்குதோ அதை சொல்ல தேவையில்லை. இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், குழந்தைகள் பெற்றோர்களை எப்போ தெரியுமா வெறுப்பாங்க? முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், தள்ளாடக்கூடிய வயது, சிறுபிள்ளைத்தனம் மீண்டும் வந்து விட்டது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, முன்னும் பின்னும் முரணாக இருக்கிறது, வீட்டை இருப்பிடத்தை அழுக்காக வைத்துக் கொள்கிறார்கள், சுத்தமாக வைத்துக் கொள்ள தெரியாது, சாப்பிடுற இடத்துல கூட சிறு பிள்ளைகள் சாப்பிடுவது போல சாப்பிட்டு போவாங்க, சபைகளில் பேசும் பொழுது என்ன பேசணும் என்று தெரியாமல் சும்மா பேசுவாங்க. இப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அந்த ரெண்டு பேரில் ஒத்தர் முதுமை பருவத்தை உங்களிடத்தில் அடைந்து விட்டால், அல்லது ரெண்டு பேருமே முதுமை பருவத்தை அடைந்துட்டாங்க, ரெண்டு பேர் ஒத்தருண்டா, உம்மக்கும் வாப்பக்கும் இடையில் 10 வருஷ கல்யாணத்தில் கப் இருக்குமுண்டா, உம்மை யங்காக இருப்பா, வாப்பா வயசாளி ஆகிடுவார் உம்மக்கு முன்னாடி. இல்லை உம்மை மௌத்தாகிட்டா வாப்பா மட்டும் நிற்கிறாங்க, வாப்பா மௌத்து உம்மை மட்டும் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கத்தான் செய்குது. அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு அருள் செய்வானா. இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அந்த ரெண்டு பேரில் ஒருவர் அல்லது ரெண்டு பேருமே முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், அல்லாஹ் சத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டான், சி என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். சி சத்தின சுருக்கமான வார்த்தை. அதுக்கு மேல் என்ன சொல்வது? வாப்பை ஏன் இப்படி செஞ்சீங்க? அப்படி அல்ல, சி என்று கூட சொல்ல வேண்டாம். இது எப்படி நிறைவேற்றுவது? அடுத்தது சொல்லுகின்றான், வலா தன்ஹர்ஹுமா. அந்த இரண்டு பேரையும் நீங்கள் ஒதுக்கி விடவும் வேண்டாம், விரட்டி விடவும் வேண்டாம். முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் போட்டு விட்டு வரக்கூடிய, அவருடைய வீட்டில் 2 ஹெல்ப்புக்கு ஆட்களை வைத்து, உதவிக்கு ஆட்களை வைத்து, வாப்பொம்மை நல்லா பார்த்து கொங்கோன்னு சொல்லி விட்டு விட்டு வரக்கூடிய குழந்தைகளும், விட்டு விட்டு வெளிநாடுகளில் போய் சொகுசாக வாழக்கூடிய குழந்தைகளும் யோசிக்க வேண்டும். கமா ததீனு துதானு. நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் நடத்தாட்டப்படுவோம். அதுதான் உலக நியதி. அதைத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செய்தவைகளை அனுபவிப்போம். வலா தன்ஹர்ஹுமா. அந்த 2 பேரையும் விரட்டி விடவும் வேண்டாம். உம்மா நீங்கள் தம்பி விட்டு போங்க, உம்மா இந்த கிழமை அங்கே போங்க, உம்மக்கும் வாப்பக்கும் டைம் டேபிள் போட்டு, ஷெடியூல் போட்டு. எங்களோட சின்ன காலத்தில் எங்களோட ஷெடியூலுக்காக வேண்டி அவங்க ஷெடியூலை மாற்றி கொண்டாங்க. இன்றைக்கு எங்களோட ஷெடியூலுக்காக வேண்டி அவங்கள நாங்கள் பந்தடிக்கின்றோம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அந்த 2 பேருடன் உரையாடும் பொழுது சங்கையான வார்த்தைகளை கொண்டு உரையாடுங்கள். பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக.
அல்லாஹ் துணை புரிவானா. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளை கொண்டு அந்த 2 பேரும் உரையாடுங்கள், கதையுங்கள், பேசுங்கள், சொல்லுங்கள் அவர்களுக்கு. பணிவினுடைய இறக்கைகளை அருளை கொண்டு விரித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். வஹ்ஃபுல்லாஹ் மா ஜனாஹல் ذுல்லி மினர் ரஹ்மா, பணிவான இறக்கைகளை விரித்து விடுங்கள். அது அருளாக இருக்கட்டும், அருளாக இருக்கட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் இவைகள். சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயம் 23வது 24வது திருவசனங்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு புத்தியையும் சொல்லித் தருகிறான். அதுதான் தாய் தந்தைக்கு எப்படி துஆ கேட்க வேண்டும், தாய்க்கும் தந்தைக்கும் பெற்றோர்களுக்காக வேண்டி எப்படி இருகரமேந்தி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், இறையடி சேர்ந்து விட்டார்கள். வகுல், நீங்கள் சொல்லுங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்னை பராமரித்து பாதுகாத்து போற்றக்கூடியவனே ரப்பி, இர்ஹம்ஹுமா, அந்த 2 பேரும் மீது கருணை காட்டுவாயாக, அன்பு காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக. கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன காலத்தில் நான் சின்னவனாக இருக்கும் பொழுது என்னை அவர்கள் எப்படி நல்லவனாக தர்பியா செய்து நல்லவனாக வளர்த்து விட்டார்களோ, நல்லவனாக உருவாக்கி விட்டார்களோ, இன்று சமூகத்தில் நான் நல்லவனாக இருக்கின்றேனே, அதற்கு அவர்கள் தானே வித்திட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. இதில் பெற்றோர்களுக்கு ஒரு பாடம் இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் இதிலே ஒரு பாடம் இருக்கிறது. எங்களுக்கு இரக்கம் காட்டியது போன்று எங்களுடைய பெற்றோருக்கு இரக்கம் காட்டு நாங்கள் சொல்ல இல்லை. நாங்கள் அப்படி துஆ கேட்க இல்லை. நாங்கள் துஆ கேட்கறது வேறு மாதிரி. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னை அவர்கள் வளர்த்தது போன்று நீ அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக. நல்லவனாக வளர்த்ததின் காரணமாக நான் நல்லவளாக இருக்கின்றேன். பெற்றோர்களே, இது 2 பேருக்கும் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் எங்களுக்கு துஆ செய்வார்கள். அந்த பொறுப்பும் பேசப்பட வேண்டிய பொறுப்பு, கதைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலையங்கம். எனவே பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக ஆழமாக விரிவாக கதைக்கப்பட வேண்டிய தலையங்கம். இந்த நாட்டை நாங்கள் முதியோர் இல்லமற்ற ஒரு நாடாக, முதியோர் இல்லமற்ற ஒரு தேசமாக இந்த தேசத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த முடியும் என்றிருந்தால் இது அருள் செய்யப்பட்ட ஒரு பூமியாக இருக்கும், அருள் செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்கும், ஒரு தேசமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சமூகத்தை, மனித கோடிகளை இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து பாதுகாத்து நம் அனைவருடைய பெற்றோர்களினூடாக சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு இறைவன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.